இன்னைக்கு நம்ம சேனல்ல அபூர்வமா காட்சி தரக்கூடிய அபய வரத ஆஞ்சநேயர் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டையில இந்த கோயில் இருக்குது. அபய வரதர் ஆஞ்சநேயர் திருக்கோயில் சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான ஒரு கோயில் இது. இங்க இருக்க அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா நிறைய அவருக்கு சிறப்புகள் இருக்குது. இந்த ஆஞ்சநேயருடைய மார்பில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயருடைய மார்பில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த கோயில் எப்படி வந்துச்சு தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு சிற்றரசர் ஆஞ்சநேயர் மீது அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாரு. அவர் போருக்கு போகும்போதெல்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு போகிறது வழக்கம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஆசை மன்னனுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு எந்த இடத்துல கோயில் கட்டணும்னு தெரியல. இதை அடுத்து ஒரு நாள் மன்னனுடைய கனவுல வந்த ஆஞ்சநேயர் இந்த பகுதியில் இருந்த மலைக்கோட்டையை சுட்டி காட்டி கோயில் கட்டுமாறு அருள் செய்கிறாரு. அதன்படி மன்னனும் ஆஞ்சநேயருக்கு சிலை வடித்து மலைக்கோட்டையில் கோயில் எழுப்புறாரு. இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரே அபயவரத ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த போது சிவபெருமானே ஆஞ்சநேயராக சேவை செஞ்சதாக சொல்லுவாங்க. இதை உணர்த்துற விதமாக தான் இந்த கோயிலில் ஆஞ்சநேயருடைய மார்பில் சிவலிங்கம் இருக்கதா சொல்கிறாங்க. மேலும் கல்லில் பாதரட்சை, அதாவது காலணி அணிஞ்சு இடுப்பில் கத்தி சொருகிட்டு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி காட்சியளிப்பாருங்களாம். இந்த அமைப்பில் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறது ரொம்ப அபூர்வம். கோயிலில் தலைவிருச்சமாக ஒரு பலாமரம் இருக்குது. அதோட அடியில் ராமலிங்க சுவாமி அருள் பாலிக்கிறாரு. பௌர்ணமி பிரதோஷம் இந்த நாள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமஞ்சனத்தோட பூஜை செய்கிறாங்க. இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேணுகோபாலர் சன்னதி அப்படிங்கிறது இருக்குது. ரோஹிணி நட்சத்திர நாளில் இவருக்கு ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்குது. கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அனுமன் தீர்த்தம் அப்படின்னு காணப்படுது. பொதுவாக பெருமாளுக்குரிய நாளான சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிவனோட அம்சத்தில் இருக்கிறதுனால சிவனோட வடிவமான தட்சிணாமூர்த்திக்கு எந்த நாள் உகந்தது? வியாழக்கிழமை வடமாலை சாத்தி தயிர் சாதம் படைச்சி வழிபட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன் சன்னதி முன்னாடி மண்டபம் முழுக்க பூக்கள், பழங்கள், வடைகள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரமாக பண்ணுவாங்க. தை அமாவாசை அன்னைக்கு செந்தூர காப்பு போட்டு ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் செய்வாங்க. பெரும்பாலான ஆஞ்சநேயர் கோயிலில் மட்டை தேங்காய் கட்டி பிரார்த்தனை செய்கிறது வழக்கம். ஆனால் இங்கே கிரக ஜாதக தோஷ நிவர்த்திக்காக இளநீர் கட்டி வழிபடுறாங்க. இளநீருடைய மேற்பகுதியில் அவங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் குறிப்பிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணுமா. அர்ச்சகர் அந்த இளநீரை ஆஞ்சநேயருடைய வாலில் கட்டிடுவார். ஆஞ்சநேயரோட வாளுக்கு எப்போவுமே அதிகமாக சக்தி இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்தில் சீதைக்கு கஷ்டம் வரும்போது ஊரையே ஆஞ்சநேயர் எரிச்சார் இல்லையா? அது போல தான் நமக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களையும் இந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளால் பொசுக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யானை தெப்பம் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே அந்த மலைக்கோட்டை அடிவாரத்தில் இந்த ஆஞ்சநேயரை நம்ம போய் பார்க்கலாம். நீங்களும் வித்தியாசமாக சக்தி வாய்ந்த இந்த அபய வரத ஆஞ்சநேயரை தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை திண்டுக்கல் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருடைய அருளை பெற்றுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.